பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதான். இந்த அருமையான இந்த வேலைகளையும் இந்த வீடை பிரதிஷ்டை பண்ணும்படியாக நான் மாத்திரமல்ல, எல்லாரையும் தேவன் அழைத்து இந்த பிரதிஷ்டையை நடத்துகிறார் என்றால் அவருடைய சுத்த கிருபை. இஸ்ரவேலர் ஒருமித்து இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மகா கிருபை. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தேவன் அனாதி அன்பு வைத்திருக்கிறார். அனாதி அன்பு. இஸ்ரவேலர் இந்த வர்த்தமானம் நம்மளை விட்டு ஒரு காலம் மாறவிடவே கூடாது. நான் ஒரு இஸ்ரவேலர் என்ற ஒரு ஏன் இஸ்ரவேலன்னு சொல்லப்படுகிறான்னு கேட்கணும். இஸ்ரவேலன்னு ஏன் சொல்லுகிறார்கள்? நீங்கள் இஸ்ரவேலராக இருங்கள் என்று நானும் சொல்லுகிறேன், அவரும் சொல்லுகிறார், எல்லாம் சொல்லுகிறோம். எதற்காக? இஸ்ரவேலன் தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டவன். நாம் இஸ்ரவேலராக இருப்போமானால் தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொள்ளத்தக்க தகுதி பெற்றவர்களாக நாம் இருக்கணும். உன்னை கண்ட தேசம் பயப்படும். என் இஸ்ரவேல் வாரான், என் யூதா வாரான். சங்கீதம் 116 சொல்லியிருக்கும் போது, அதாவது கடலே நீ விலகி ஓடுகிறதுக்கும் யோர்தானே நீ பின்னுட்டு போகிறதுக்கும் உனக்கு என்ன வந்தது? வாராயா இஸ்ரவேலர். அவன் வந்தாலே கொலை நடிக்க போக வேண்டிய சூழ்நிலை. பிசாசு அலறுவான், எல்லாரும் அலறுவான். நாம் அலற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் யார்? இஸ்ரவேலர், குறைவில்லாதவன், நிறைவுற்றவன். அப்படிப்பட்ட ஒரு இஸ்ரவேல் என்ற ஒரு வர்த்தமானத்தின் பிரகாரமாகத்தான் தாவீதை தேவன் சந்திக்கிறார். அந்த தாவீதுக்குரிய எண்ணம் என்னது? அவர் சொன்னார் இல்லையா, உடன்படிக்கை பெட்டி நம்ம வீட்டில் இருக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற வீடு எப்பவும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற வீட்டில் எப்பவும் ஜெபதூபமும் இருக்கணும். ஜெபதூபம் இல்லைன்னு சொன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? பயந்து போயிருப்பான்னு அர்த்தம். ஏன் பயப்படுறீங்கன்னு சாமுவேல்கிட்ட போய் கேட்டேன்னா, இந்தந்த மாதிரி எல்லாம் சரி பண்ணிக்கோ அப்படின்னு. நான் இதெல்லாம் விளக்கம் சொல்ல விரும்பலை, சரி பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிறேன் இல்லையா. அந்த பெட்டிக்கு அவ்வளவு பெரிய மதிப்பும் மரியாதை தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. ஆகவே அந்த பெட்டி வேணும். யோசுவா கூட சொல்கிறான், அவருடைய வார்த்தையை கேட்டு எரிகோவை மேற்கொள்ள அனுப்பும்போதே யோசுவாவுக்கு ஒரு எண்ணம், தன்னுடைய ஜனங்கள் எதுவும் பயந்து விடக்கூடாது என்பதற்காக அனுப்பி, சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி நமக்கு முன்னால் போகுது, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமாக எரிகோ மீது. எரிகோ என்னது? வீணான எண்ணங்கள், எரிச்சலின் எண்ணங்கள், எரிச்சலின் போராட்டங்கள் அத்தனையும் மீதி உன்னால் முடியும். ஏன்னா என் பெட்டி உன் கூட தான் வருது. என் பெட்டி உன் கூட தான் வருது. உன் கூட வரும்போது நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜீவிதம் இஸ்ரவேலர் கொடுக்கிறாருன்னா, இஸ்ரவேலருடைய எண்ணம் என்னது? தாவீதுடைய எண்ணம் என்னது? நம்ம வீட்டில் ஒரு உடன்படிக்கை பெட்டி, அதாவது ஜெபம் விளக்கு ஏற்றியிருந்தால் இந்த பெட்டி இருக்கிற இடம் எப்படி இருக்கிற வேண்டும்? இந்த பெட்டி இருக்கிற இடம், இருந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார்களே, நம்ம வீடு இப்படி இருக்குது, இந்த பெட்டி இருப்பதற்கு ஒரு வீடு இருந்தால் நலமாக இருக்கும் என்று தாவீது என்ன இருக்குது. இந்த எண்ணம் யாருக்கு போகுது? தேவனுக்கு போகுது. நாத்தான்வேல் நிற்கிற, எங்கே நிற்கிறான்? நாத்தான்வேல் நிற்கிற இடம் என்னது? நாத்தான்வேலுடைய இருப்பிடம் எந்த இருப்பிடம்? அத்திமரம். அவன் அத்திமரத்துக்கு என்ன நிற்பான்? அவனை கூப்பிடு, தாவீதை போய் சொல்ல சொல்லு, அவனுக்கு நான் ஒரு வீடை கொண்டு பண்ணி கொடுப்பேன்னு சொல்லு. அவன் இந்த மாதிரி பெட்டி இப்படி இருக்கணும்னு நினைக்கிறான், இந்த பெட்டி இந்த வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறான். அந்த பெட்டி இருக்கிற இடத்துல நான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், அவனுக்கு ஒரு வீடை கட்டி கொடுப்பேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொன்னான். சொல்கிறேன் இல்லையா? சொன்னோன்னு ஆண்டவர் அவனுக்கு நாத்தானே வெளியே சொல்கிறாரு, நேராக போய் இந்த மாதிரி ஆண்டவர் உனக்கு சொல்கிறாரு, உனக்கு ஒரு வீடை உண்டு பண்ணி தருவேன்னு சொல்கிறாரு, அதனால் நீ வீடு கட்டு, இந்த பெட்டி உனக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாலும் தாவீதுக்கு ஒரு எண்ணம் என்றது. என்ன எண்ணம்? பெட்டி எங்கள் வீட்டில் வருதுன்னு ஆண்டவர் சொல்லியாச்சு, பெட்டி எங்கள் வீட்டில் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியாச்சு. ஆனாலும் ஆண்டவர், அதாவது தாவீதுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சின்னது இல்லை. என்ன திருப்தி? தேவரே என் விளக்கம் முதல்ல என்ன செய்யும்? ஏற்றும். என் விளக்கை ஏற்றும். என் இருளை முதல்ல வெளிச்சமாக்கி தாரும். அப்போ தான் நான் மெய்மறந்து துதிக்க முடியும், மெய்மறந்து உண்மை ஆர்ப்பதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவிதத்தை முதலாவது எனக்கு தாரும் என்று கேட்கிறான்.
அப்போ அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறார், வேலைக்கு ஏற்றி வைக்கிறேன். அதனால் இன்றைக்கி ஆண்டவர் என்ன நம்ம தாசரோடு சேர்ந்து முதல்ல நான் வரும்போது ஜெபம் பண்ணிட்டு வரும்போதே இருந்தான், முதல்ல நுழையங்களை விட்டாலும் இங்கே நீர் போய் விலைக்கு ஏற்றுனா தான் நான் நுழைய முடியும் அப்படின்னு சொன்னேன். ஒரு வயராக என்னங்க. அதனால் அந்த விளக்கை தேவன் இந்த ஏற்றி இந்த இடத்துல வைத்து தான் இந்த பிரசங்கத்தை என்ன செய்தால் உதயமாய் கொடுக்கிறார். அப்போ இந்த விளக்கு இந்த இடத்துல ஏற்றினால் இந்த வீட்டுக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுதினம் இந்த விளக்கை தீண்டி எரிய விட்டு கொண்டு இருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இருள் பக்கத்தில் வர முடியாது. அது வெளிச்சம் நிறைந்த வீடு. சாது சுந்தர் சிங் செருப்பு இல்லாமல் ஊழியம் பார்த்த ஒரு மனுஷன். அவர் தெருவில் வரும்போது ஒரு வீட்டில் அடிமுடி சண்டெல்லாம் போட்டு வீடை பூட்டி லைட் அணைச்சி தூங்கியாச்சு. வாசலில் யார் இருக்கிறார்? பிசாசு உட்கார்ந்துருக்கிறான். இவர் வந்தோன்னு பார்த்தீங்க, என்ன ஏழு இப்போ தான் சண்டை கட்டெல்லாம் போட்டு நான் நிம்மதியாக வீடை அடைச்சி லைட்டை அணைச்சி வச்சுருக்கேன், நீ இப்போ பார்த்து வந்திருக்கிறியான்னு கேட்டார். அப்போ ஒரு ஜோம் பண்ணி அந்த பிசாசானை விட்டு அந்த வீட்டுக்காரர் தட்டி எழுப்பி, இந்த மாதிரி இடம் கொடுத்துட்டீங்களே, இந்த மாதிரி இடம் கொடுக்கலாமா, நம்ம வீடு இருளாகலாமா, பிசாசெல்லாம் வரும். அதனால் நீங்கள் எல்லோரும் எந்த மறுபடியும் அவங்களுக்கு ஜோம் பண்ணி புத்தி சொல்லி ஆராதனை எல்லாம் செய்து ஜோம் பண்ணிவிட்டு போயிட்டு அடுத்த தடவை இதே மாதிரி நான் வரும்போது இந்த வீடு விளக்கு பிரகாசித்து எரியணும்னு கேட்டார். அதே மாதிரி அவர் பார்த்தார். நம்ம வீடு வெளிச்சமாக எழுச்சிக்கணும் இருக்குன்னு அதற்கேற்ற ஒரு விளக்கு எரியணும். விளக்கு யார்? வீட்டுக்காரமாக தான் விளக்கு. கிறிஸ்தவத்தினுடைய வழிகளில் விளக்கு யாரு? நீ தான் அந்த விளக்கு. நீ அந்த வீட்டுக்கு போகிற, நீ அந்த வீட்டுக்கு போய் என்ன செய்கிற, சாயங்காலமான உடனே அந்த அந்த சாயங்கால வேலையிலையும் அந்த மாலை பொழுதில் தேவனை சேவிக்கக்கூடிய ஒரு வழிகள் உண்டு என்பதை நீ அந்த ஒரு விளக்காக அந்த ஜபத்தை பண்ணும்போது அந்த வீடு எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன குறைவு? ஒரு குறைவு வராது. அப்படிப்பட்ட ஒரு நிறைவை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாவதானத்தை இன்று நமக்கு தேவன் செய்கிறார் என்றால், உங்கள் வீட்டில் இன்றைக்கி விளக்கு என்ன செய்திருக்கிறார்? ஏற்றி வைத்திருக்கிறார். என் விசுவாசம், உங்கள் விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அப்படிப்பட்ட அந்த வீடை குறித்து யார் விண்ணப்பம் பண்ணணும்? நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். நீங்கள் எப்படி விண்ணப்பம் பண்ணுறதை சொல்லிக் கொடுக்குற வேதம் என்னைக்கும் பார்த்தாலும் வேதத்தில் முன்னோர்கள் முற்பிதாக்கள் எப்படி நடந்தார்களோ அப்படித்தான் நீங்களும் அந்த நடந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று இருக்கிறது. ஆகவே இதில் தாவீது என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? தாவீதே வேண்டிக் கொள்கிறார். ஏன் அந்த தாவீது மாதிரி நான் வேண்டிக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். அவர் என்ன சொல்றார்? வாசிங்கன்னு பார்க்கலாம். அவர்கள் இந்த இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்று தான் சொல்வார்கள் இல்லையா? நமக்கு தேவன் அவர் தான். வேறு ஒருத்தர் தேவன் வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இஸ்ரவேலர், இஸ்ரவேலின் தேவன் நமக்கு தேவன் அவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்ற ஜனம்தான் நாம். அதனால தான் நான் இதை பார்க்கும்போது, உங்களெல்லாம் பார்க்கும்போது, மீண்டும் பார்க்கும்போது நான் சந்தோஷப்படுகிறேங்கிற மனதார உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு நிறைவேறி நான் பார்க்கும் போதெல்லாம் அந்த தெளிவான ஒரு மனமார்ந்த ஒரு வெளிச்சம் என்று சொல்லுவார்கள், ஒரு ஆச்சரியம் என்று சொல்லுவார், ஆசீர்வாதம் என்று சொல்லுவார்கள். எதை வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டிடும். மூணில் எதை வேணாலும் செஞ்சுக்கோ அப்படி. ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கோ. 3 சொல்லியிருக்காரு, ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கோ அப்படி. அதை மாதிரி இன்றைக்கி நம்ம வேண்டிக் கொள்வது யார்? தாவீராஜா போ. அப்போ விளக்காக இருக்கிறது அந்த மனைவியாக இருந்தாலும் தாவீதாக இருக்கிறது யார்? ஐயா தான் இருக்கணும். ஐயா எப்படி வேண்டிக் கொள்ளணும் சொல்லிக் கொடுக்குறாரு. வாசிங்க பார்ப்போம். என்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக உங்களுடைய வேண்டுதல். இது பெரிய பிரசங்கனை நம்ம நினைக்கூடாது. அதனுடைய வழிகள் எப்படி நமக்கு சொல்லித்தராரோ அதை நம்ம கடைப்பிடித்து கொள்ளக்கூடிய சாவதானம் வேணும். அப்படி சொல்கிற இந்த வீடு உமக்கு முன்பாக நிலைவரப்பட்டிருக்கட்டும், நிலைவரமாக இருக்கணும், அசையாததாக இருக்கணும், கண்மலையாக இருக்கணும், முயலால் தெரிந்து கொள்ளப்பட்ட வீடாக இருக்கணும். முயலை என்ன செய்து? கண்மலையில் தான் நான் வீடு கட்டுவேன். தேவனுடைய அனுக்கிரகத்தை தான் இந்த வீடு கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை நம்மளை விட்டு ஒரு காலம் மறவே கூடாது. அதனால தான் அதை நிலைவரப்பட்டிருப்பதாக
வாசிங்க பார்க்கலாம். உமது நாமம் என்றைக்கும், தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஒரு கருவியாக நாம் இருக்கணும் இல்லையா? அதனுடைய பங்கு நமக்கு இல்லாமல் போவது இல்லவே இல்லை. தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பார்ப்பேன். லேசாக வச்சு பார்க்கறது கிடையாது. தாவீதை எங்கே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்? உயர்ந்த அடைக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனால் தான் அவன் சொல்கிறான், எனக்கு முதல்ல விளக்கேற்றி வையும், அது போதும். விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் வீடு. அந்த விளக்கு எந்த அளவுக்கு வீட்டில் எரிகிறதோ அந்த அளவுக்கு வெளிச்சம், எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு நிலைவரம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவிதத்தை தேவன் இன்று உங்களுக்கு இந்த வீடை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்து இந்த விளக்கை ஏற்றி வைக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய கிருபை, உன் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பது பொருள். அல்லேலூயா. தேவனுடைய அன்பு பெரியது. அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டியது நம்முடைய ஒருமனப்பட்டு. நான் உங்களெல்லாம் பார்க்கும்போது இப்போ நானும் எங்கள் ஜெபத்தில் கூட சொல்லுவேன், எல்லாரும் ஆண்டவரே அந்த கிராமத்து ஜனங்களை போல உருவாக்கித்தாரோம் அப்படின்னு கேட்கு இல்லையா? அந்த கிராமத்து ஜனங்களை போல உருவாக்கித்தார். பிலிப்பு பிரசங்கம் பண்ணும்போது இந்த கிராமத்து ஜனங்கள் என்ன, அந்த வார்த்தையில் வல்லமையை பார்க்கிறான், கிருபையை பார்க்கிறான், ஆசீர்வாதத்தை பார்க்கிறான், விடுதலையை பார்க்கிறான். அப்போ அந்த கூர்ந்து கவனிக்கிறதுல ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களிலும் அந்த வார்த்தை எப்படி கிரியை செய்கிறது என்பதை ஒரு கணம் சற்று சிந்திக்க வேண்டும். அதனால தான் நான் கேட்குறேன், அந்த கிராமத்தின் ஜனங்களை போல எங்கள் ஜனங்களை என்ன செய்யும்? மாற்றி தாரும். அவர்கள் அந்த விடுதலை அவர்கள் பெற்றது போல இவர்களும் அந்த விடுதலை என்ன செய்யணும்? பெறணும். அப்போ தாவீது எவ்வளோ தெளிவாக சொல்லுகிறார் என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். மன தைரியம் நீர் இந்த அளவுக்கு செய்யும் போது நான் ஏன் நம்ம கோழையா இருக்கணும்? நம்ம கோழையா இருக்கணுமா? இருக்க வேண்டியதில்லை. கோழையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வசனம் சாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். கோழையா நான் இருக்கக்கூடாது, நான் இருக்க மாட்டேன், நான் அப்படிப்பட்ட தைரியம் உள்ளவன், ஒரு வசனம் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை எனக்கு முன்பாக நான் எப்பொழுது வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் ஏன் அசைக்கப்படணும்? ஒரு கணம் யோசிங்கள். ஆகவே தாவீதுக்கு ஒரு தைரியம் விலைக்கேற்றி வைத்திருக்கிறாரு, உட்பிரவேசித்திருக்கிறாரு, நமக்கு தைரியத்தை கொடுத்த வேண்டிக் கொள்ளத்தக்க திராணத்தை கொடுத்துருக்கிறாரு. இதை விட நமக்கு என்ன வேணும்? ஆயிரக்கணக்கான பணம், லட்சக்கணக்கான பணம் இருந்தாலும் மனிதனுக்கு நிம்மதி என்பது வேணும். சமாதானம் இல்லை என்றால் அந்த பணம் வீண். இனி என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. உலகத்தை நடக்குதா இல்லையா? அவ்வளவு தூரம் பயங்கரமாக நடந்தாலும் நம்மளை ஆண்டவர் ஒரு சேதம் இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்கிறார் என்றால் அவருடைய கிருபை எப்படிப்பட்டது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜீவிதத்தினுடைய வழிகளை நாம் கடைபிடிக்கிறதான வெளியில் நம்ம வேண்டாம் பாருங்க. இப்போதும் ஆசீர்வதிச்சாச்சு, விலைக்கு ஏற்றி வச்சாச்சுனாலே ஆசீர்வாதம் வந்தாச்சு. ஆசீர்வதித்தல்ல நீர், அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. இந்த வீடு என்னைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நுழையும் போதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தான் பார்க்கணும். நுழையும் போதெல்லாம் வெளிச்சத்தை தான் பார்க்கணும். இருளை பார்க்கக்கூடாது. இருளை பார்க்கக்கூடாத அளவுக்கு நீ வெளிச்சத்தினுடைய பிள்ளையாக இருக்கணும். நீ ஒரு இஸ்ரவேலராக இருக்கணும். இஸ்ரவேலர் எப்பொழுதும் மன நிறைவு உள்ளவனாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலர் எப்பொழுதும் மன நிறைவு, அந்த நிறைவை தான் அவன் சொல்கிறான். இந்த வீடை ஆசீர்வதித்தாலே நீர். அப்போ நான் கற்பனை பண்ணுறேன், நேற்று இந்த வீட்டில் ஒரு ஆயத்த ஜெபம் பண்ணியிருப்பீங்களா? பண்ணல.
ஆயத்த ஜபம் நீங்கள் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு என்ன வசனம்? இல்லை சொல்லுவான், தேவரீர் இந்த வீடை ஆசீர்வதித்து அருளும் என்று கேட்பான். அந்த வார்த்தையில் ஆசீர்வதித்து அருளும் என்று கேட்பான். இந்த வீட்டில் இப்போ என்ன சொல்கிறான்? ஆசீர்வதித்து அருளினீர், என் விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறீர், இதை விட எனக்கு என்ன வேணும்? தேவரீர் விளக்கை இந்த ஏற்றி வைத்திருக்கிறீர். ஆனால் நீங்கள் மறுபடியும் ஒரு வார்த்தை கேட்கணும். இந்த விளக்கு எப்பொழுதும் மங்கி எரியாதபடி தீண்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜபதூபத்தை எங்களுக்கு தான். அது முக்கியமானது. அந்த ஜபதூபத்தினுடைய வழிகள் நம்மிடத்தில் வரும்போது எந்த இடைஞ்சலுக்கோ எந்த போராட்டத்துக்கோ ஒன்றுமே இல்லை என்பது பொருள். நீ ஒன்று நினைப்ப, ஆண்டவர் ஒன்று செய்வார். ஆண்டவர் செய்கிறத நீ ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு காரியத்திலும் போராட்டம், எனக்கு இது வேணும் அப்படின்னு. நான் இதைத்தான் உனக்கு தருவேன்னு சொன்னார். கடைசியில் வேறு வழி இல்லை, தாருன்னு சொல்லி வாங்கி வச்சாச்சு. அதுதான் சொல்லுவான், நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீன், எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே ஐயா, எல்லாம் நன்மைக்குத்தானே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீன், எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே ஐயா, எல்லாம் நன்மைக்குத்தானே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, நல்லவரே நல்லவரே, கிழமே எந்தன் ஆதரவே, நல்லவரே நல்லவரே, அடைக்கலமே எந்தன் ஆதரவே. விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர், என்னை கிருபையால் கொள்கிறீர், கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர், என்னை கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர், என்னை கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். உங்க உள்ளம் கையிலே என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, நல்லவரே வல்லவரே, அடைக்கலமே எந்தன் ஆதரவே, நல்லவரே வல்லவரே, அடைக்கலமே எந்தன் ஆதரவே. இந்த பாட்டு பாடுது, அதில் நான் அந்த பாட்டை ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஜனம் நாம். இன்னும் இந்த சபை மக்களிடத்தில் நான் எண்ணுகிற மனதார சொல்கிறேன், இன்னும் அதிகமான ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும், விடுதலை வாங்கணும், கிருபை பெறணும், ஆசீர்வாதத்தை பெறணும்னு என் மனதார சொல்லுகிறேன். அதை நான் பார்க்கும் போதெல்லாம் உங்கள் முகத்தில் என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்படிப்பட்ட ஜீவிதத்தை தேவன் நமக்கு தரும்படியாக தாழ்த்தி கொடுப்போம். தேவன் நமக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார்.